ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனிமி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிராகன் ராஜான்ற அனிமி சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சோலோ லெவலிங் கிங்டம் ஆஃப் ட்ரெயின்ஸ் அண்ட் அதே மாதிரி நிறைய அனிமி சீரிஸ் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் இது மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் இந்த சீனோட தாங்க ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணு வந்துட்டு ஏதோ கேமிங்ல எல்லா பவரையும் அன்லாக் பண்ணி விடுற மாதிரி அன்லாக் பண்ணி விடுது. கடைசியில லூமிங் ஃபெயில் திரும்பி ரிட்டர்ன் ஆயிட்டாருன்னு சொல்லுது. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க வாட்ச்மேன் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். சிசி லைன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒன்னா அவன் நீ ஏதாவது ஹோம்லெஸ்ன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஒன்னு நம்ம ஹீரோ சொல்றான், என்ன பார்த்தா உங்களுக்கு ஹோம்லெஸ் மெத்தட்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்லைன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காது. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இது மாதிரி எம்பசில போயிட்டு கேளுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோன்னு அந்த செக்யூரிட்டி கிட்ட கத்துறான். நான் ஒன்னும் வீடு இல்லாதவன் கிடையாது, பாரு என்கிட்ட காசுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறான். ஹீரோ ஒன்னு அந்த காசை பார்த்து சொல்றான், ஆனா நிறைய காசுலாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க நம்பினதுக்கு இது எனக்கு தேவைதான்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு பாட்டி சொல்லியிருக்கு. ஏர்போர்ட்ல போய் இறங்கிட்டு அங்க இருக்க சப்பே வழியா போயிட்டு சிசி லைன்ல போய் நின்னா கேஸ்ட்ரல் காலேஜ் கூட்டு போறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா ஒரு ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஒன்று யோசிக்கிறான், அவங்க நம்பி வந்ததுக்கு நம்ம இப்படி ஏமாத்து போயிட்டோம். அட்லீஸ்ட் இந்த காசு வச்சுட்டு நம்ம ஏதாவது சாப்பிட செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த ஹோட்டல்ல இருக்கவங்க இது மாதிரி பிச்சைக்காரங்களுக்குலாம் நாங்க சாப்பாடு தர மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோ ஒன்று நான் பிச்சைக்காரன் இல்லை, என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறான். பார்த்தா அந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்கவங்களாம் நம்ம ஹீரோ ஒன்று ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒன்று அவங்க கிட்ட சொல்றான், நான் ஒன்று பிச்சைக்காரன் கிடையாது, நான் பணக்காரன்னு சொல்லிட்டு சொல்றான். ஒன்னு அந்த இடத்துல வந்துட்டு இன்னொருத்தன், நீங்க பணக்காரனா எனக்கு ஒரே ஒரு டாலர் தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோ ஒன்னு அவன் சைடா திரும்பிட்டு நான் ஒன்னும் பணக்காரன் இல்லை, நான் பூர்ன்னு சொல்லிட்டு சொல்றான். என்னடா இந்த ஊரு எது சொன்னாலும் ஏதாவது வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். வந்து ஹீரோ கிட்ட பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றான். எனக்கு சோடா குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு டாலர் இருந்தா போதும்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்புறம் ஹீரோ கையில இருக்க அந்த ஐடி கார்டை பார்த்துடுறான். பார்த்தோன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறான், நீ இது மாதிரி கேஸ்ட்ரல் காலேஜுக்கு போறியான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கறான். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அவன் எக்ஸ்பிளைன் பண்றான், நானும் அந்த காலேஜுக்கு தான் போறேன், நான் உன்னோட சீனியர்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ சொல்றான், பிச்சைக்காரனா இருந்தாலும் இது மாதிரி பிழைக்கிறதுக்காக இப்படிலாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அவனோட ஐடி கார்டு எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கட்டுறான். உண்மையில நான் அவனோட சீனியர் தான், நானும் அந்த காலேஜுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோ ஒன்னு அதை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயி அவனோட பேரெல்லாம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவன் புராணம் எல்லாத்தையும் சொல்றான். ஆனா அவன் அது எல்லாத்தையும் கேட்காம ஹீரோ கையில இருக்க காசை பிடிக்கிட்டு போயிடுறான். ராத்திரி ஆயிருது. நம்ம ஹீரோவும் அவனும் மட்டும்தான் அந்த ஏர்போர்ட்ல அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒன்னு அவங்க கிட்ட கேட்கறான், இது மாதிரி நீங்க ஏற்கனவே அங்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே அவன் ஆமான்னு சொல்றான். எப்போ அந்த ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். உடனே சொல்றான், அந்த ட்ரெயினுக்கு ஒரு ஷெட்யூல் கிடையாது, ஸ்கூலுக்கும் அது மாதிரி போறதுக்கு வழியெல்லாம் கிடையாது. நம்ம அந்த ட்ரெயின் எப்போ வருதோ அப்பதான் போக முடியும். உன்னோட ரேங்க் அதிகமா இருந்துச்சுன்னா உனக்கு எந்த டீச்சர் அசைன் பண்ணிருக்காங்களோ அவங்களே வந்து உன்னை கூட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா ரேங்க் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ கேட்கறான், நீங்க 8 வருஷமா அங்க படிக்கிறீங்க, அப்புறம் உங்க ரேங்க் அதிகமா தானே இருக்கும், உங்களை வந்து கூட்டிட்டு போலையான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த பையன் சொல்றான், உனக்கு தெரிஞ்சது உன் சென்பாய்க்கு மரியாதை தரணும்னு, ஆனா இந்த உலகம் அது மாதிரி இல்லையப்பான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் ஹீரோ திரும்பி இன்னொரு டவுட் கேட்க வர டக்குன்னு பார்த்தா அவன் தூங்கிடுறான். உடனே ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு நம்மளும் தூங்கிடலான்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். ஹீரோ கண்ணு மூடி தூங்கணும்னு அவனுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் வருது. பெல் அடிக்குது. எல்லாருமே அவங்க உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. நிலா செம பெருசா இருக்கு ஒரு கேஸ்டல் முன்னாடி. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பயந்துட்டு எந்திரிச்சிடுறான். முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா அந்த சீனியர் பையனும் அங்க இல்லாம போயிடுறான். இந்த சைடு பார்த்தா நிலா மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், இது மாதிரி அந்த மணி அடிக்க போது உன்னோட பாஸ்ட் உன்னை தேடி வரும், நீ அதுக்கு ரெடியா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கறான். பிரான்ஸ் மலை உருக ஆரம்பிக்கும், கடல்கள் குதிக்க ஆரம்பிக்கும், ஸ்ட்ராம் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணும், எர்த்தோட பேக் போன் வெளில வரும், அதுக்கு எல்லாத்துக்கும் நீ தயாரா இருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த சின்ன பையன் கேட்கறான். நம்ம ஹீரோன்னு அந்த சின்ன பையன் கிட்ட போயிட்டு காசு கொடுத்துட்டு, பசியில இருக்கியா, நான் யாரையாவது ஹெல்ப் கூப்பிடணும், அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கிட்ட கேட்கறான். அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான், அப்பத்துல இருந்து எவ்வளவு வருஷம் கடந்து போனாலும் நீங்க இதை மாதிரிதான் இருக்கீங்க அண்ணான்னு சொல்லிட்டு சொல்றான். உங்களை பாக்குறதுக்கு எனக்கு பரிதாபமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கண்ணாடி எரிச்சிடுறான். நம்ம ஹீரோக்கு உடம்புலாம் எரிஞ்சு அப்புறம் டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ முடிச்சு பாக்குறான். இந்த சைடு பார்த்தா அந்த சீனியர் ட்ரெயின் வந்துருச்சு சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு ஓடுறான். அந்த இடத்துல இன்னொருத்தன் பெல் அடிச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு வரான், இது மாதிரி சிசி ட்ரெயின்ல ஏறவங்க எல்லாருமே வாங்க, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எல்லாத்தையும் காட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த சைடு அந்த சீனியர் அந்த பெல் அடிக்கிறவங்க கிட்ட போயிட்டு நிக்கிறான். ஒன்னு அவன் சொல்றான், இந்த வருஷமும் நான் உன்னை பாப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சே பாக்கலன்னு சொல்லிட்டு சொல்றான். ஒன்னு அந்த சீனியர் என்னோட ரேங்க் எவ்வளவு லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த தடவை நீ எஃப் ரேங்க்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். வரப்போது நீ ஏ ரேங்க்ல இருந்த எஃப் ரேங்க் ஆயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அவன் பேரை சொல்லிட்டு இது மாதிரி அவன் இதை கொடுக்குறான். அந்த டிக்கெட் செக் பண்றவன் செம ஷாக் ஆயிடுறான். என்னது லூ மிங் ஃபீவா,
நீ எஸ்றாங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீ ட்ரெயினுக்கு வெயிட்டே பண்ண தேவையில்லை, உன் பாஸை காட்டினாலே நேரா காலேஜுக்கு உன்னோட இன்ஃபர்மேஷன் போயிடும், உன்னை பிக்கப் பண்றதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெயினே அவங்க அனுப்பியிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோ உன்னை இது தெரியாம நான் இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்புறம் ஹீரோவும் அவனோட பாஸை வைக்கிறான். அவனோட பாஸை வச்சோன்னா அந்த ஏர்போர்ட்ல இருக்க எல்லா லைட்டும் ஆன் ஆகுது, ஏர்போர்ட்டே செம இதாகுது. இது மாதிரி இந்த CC1000 ட்ரெயின் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுது. நம்ம ஹீரோவை வர வைக்கிறதுக்காக அவனுக்கு போர்டில் அவன் பேர் எல்லாமே ஓடுது. அப்புறம் நம்ம ஹீரோவும் இறங்கி அந்த ட்ரெயின் இருக்க இடத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்துல பார்த்தா இந்த சைடு அந்த டிக்கெட் கொடுக்குறவன் அவன் பவரை வச்சு மக்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோவை வர வைக்கிறதுக்காக அவங்கள வச்சு வெல்கம் பண்றான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா என்னது ஜோம்பிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே அந்த சீனியர் சொல்றான், இல்ல ஜோம்பிஸ்லாம் இல்ல, மனுஷங்க தான், அவங்க உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அந்த டிக்கெட் கொடுக்குறவன் இது மாதிரி சொல்றான், இது என் வாய்ஸால இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றான். ட்ரெயின் வர டர்னல் வந்து செம ஸ்பீடா காத்து வருது, ஒரு ட்ரெயினும் செமையா வந்து நிக்குது, இதுதான் அந்த ஸ்பெஷல் ட்ரெயினான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் அதுல இருந்து ஒரு ப்ரொஃபசர் இறங்கி வந்து நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிச்சு, லூமிங் ஃபே நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. நம்ம ஹீரோவும் ஒன்னு அவர்கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்றான். அப்புறம் ட்ரெயின்ல ஏறி எல்லாரும் செட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு, இது மாதிரி நான் உனக்கு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தர போறேன், அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உடனே அந்த சீனியர் எனக்கு டெக்கிலாவும் அதுக்கு மேல லெமன் வச்சுதாங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே அந்த ப்ரொஃபசர் அந்த சீனியர் பையன்கிட்ட சொல்றாரு, தயவு செஞ்சு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தர வரைக்கும் நீ உள்ளே வராதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே அவனும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். உடனே இந்த சைடு அந்த ப்ரொஃபசர் நம்ம ஹீரோ கிட்ட சில இதுல கான்ட்ராக்ட்ல சைன்ஸ் வாங்குறாரு. நம்ம ஹீரோக்கு அது படிக்க தெரியலனா கூட அதுல சைன் போட்டுறான். அப்புறம் அந்த ப்ரொஃபசர் அந்த காலேஜை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம காலேஜ்ல 4 to 5 years வரைக்கும் கோர்சஸ் இருக்கும், நம்ம எஜுகேஷனே ஒரு டிஃப்ரெண்டான இதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நம்ம படிக்க போறதும் ஒரு அன்யூஷுவலான திங்ஸை பத்தி தான் சொல்லிட்டு சொல்றாரு. அது என்னதுன்னா டிராகன்ஸை பத்தி தான் நம்ம படிக்க போறோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம எதுக்கு இதை பத்தி படிக்கிறோம், எதுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம அதை கொல்றதுக்காக தான் அதை பத்தி படிக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாரு. இது பல மக்களுக்கு தெரியாது, டிராகன்ஸ் பல வருஷங்களா நம்ம மனித இனத்தோட அழிவுக்கு காரணமா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா ஒரு சில ஹீரோஸ் தைரியமா சேர்ந்து பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் அந்த டிராகன்ஸை தைரியமா கொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோஸோட வழித்தடங்களை ஃபாலோ பண்றதுக்காக அடுத்த ஹீரோஸ் உருவாக்கி தரதுதான் கேஸ்டல் காலேஜோட வேலைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம ஹீரோ இதெல்லாம் திங்கத்து அந்த ப்ரொஃபசருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நினைச்சிடறான். ஹீரோ வந்து அந்த ப்ரொஃபசர் கிட்ட சொல்றான், நீங்க கொஞ்சம் மெடிக்கல் அட்டென்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் கிட்ட சொல்றான். உடனே இந்த சைடு பார்த்தா டக்குன்னு இருட்டாயிருது. நம்ம ஹீரோ ஒன்று கேட்கறான், என்னது நம்ம ஏதாவது மவுண்டனுக்குள்ள ஏதாவது போறோமான்னு சொல்லிட்டு கேட்கறான். டக்குன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் திரும்பி வந்துடுறான். ஹீரோ கிட்ட அந்த பையன் வந்து சொல்றான், அண்ணா அந்த ப்ரொஃபசர் சொல்றது உண்மைதான்னு சொல்லிட்டு சொல்றான். 300 காலங்களுக்கு முன்னாடி நெட்வாக்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் டிராகன் எம்பரர் இருந்துச்சு. அதோட மலையில இருந்துட்டு இந்த உலகத்தையே ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. அத பல வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து கொன்னவங்க அந்த மலையிலேயே அதோட பணத்தை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, அதுதான் ஃபர்ஸ்ட் எம்பரர்னு சொல்லிட்டு சொல்றான். செத்து போனத மனுஷங்க எல்லாருமே பயங்கரமா கொண்டாடினாங்க. ஆனா அது நடக்கலன்னா இப்ப இருக்க உலகமே இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஹீரோ இந்த சைடு அவன்கிட்ட கேக்குறான், நீ ஒருவேளை அந்த பிளாக் டிராகன் எம்பரரை சேர்ந்தவனான்னு சொல்லிட்டு கேக்குறான். பையன் சொல்றான், எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அவன் செத்து போனது நல்லதுதான்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி பிளாக் அவுட் ஆயிருது. நம்ம ஹீரோ ஒன்ன கண்ணு முடிக்கிறான். இந்த சைடு ப்ரொஃபசர் நம்ம ஹீரோ கேட்கிறாரு, நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நீ டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட, இது வரைக்கும் எல்லா பசங்களும் பயம் தான் பார்த்திருக்கேன், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு பையன் ரியாக்ட் பண்றதை இப்பதான் பாக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. டிராகன்னா அவ்வளவு பயமான்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. நம்ம ஹீரோ ஒன்று சொல்றான், எனக்கு டிராகன் தான் பயம் கிடையாது, ஆனா என்ன இது மாதிரி ஒரு வியர்டான பிளேஸ் கூட்டு போறது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னும் ப்ரொஃபசர் என்னது நாங்க வியர்டான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த டைம்ல டக்குன்னு பார்த்தா ரூம்குள்ள ஒருத்தர் 2 பெட்டி எடுத்துட்டு வரான். உன்ன ப்ரொஃபசர் கரெக்டான டைமிங் சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பெட்டி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ பார்த்து சொல்றாரு, நான் இது மாதிரி ஒரு எஸ்ட்ராங் ஜெனினை பார்த்து 40 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோ கேட்கறான், 40 வருஷமா இந்த ஸ்கூல்ல இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே இந்த சைடு அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு, தலையில கண்ணு வச்சு அவனே சுட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு. நம்ம ஹீரோ ஒன்னு என்னதுன்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம அதை பத்தி அப்புறமா பேசுவோம், உனக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த எவிடன்ஸை காட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பெட்டியை ஓபன் பண்றாரு. பார்த்தா அதுல சின்னதா ஏதோ ஒரு டிராகனோட ஸ்கேல் மட்டும் இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சுடு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹீரோ ஒன்னா எனக்கு நல்லா சுடு தெரியும்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஹீரோ கையில கண்ணு கொடுத்துட்டு அந்த ஸ்கேல்ல சுட சொல்றாங்க. ஹீரோ ஒன்னு ஃபர்ஸ்ட் பயப்படுறான், எனக்கு லைசன்ஸ் இல்ல, அதெல்லாம் மேட்ரே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன நம்ம ஹீரோவும் சொல்றான். டிராகனோட செதில் அந்த புல்லட் பட்டோன புல்லட் தெரிச்சு போயிருது. நம்ம ஹீரோ ஆனா இங்க கண்ண வச்சு சுட்டுட்டு பறந்து போய் விழுந்துடுறான். அதை பார்த்தோன்னா அந்த வேலைக்காரன் கேட்கறான், இது மாதிரி எஸ்ட்ராங்கன்னா பயங்கர பலசாலியா தானே இருப்பாங்க, இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு அப்புறம் அவனோட செகண்ட் எவிடன்ஸையும் காட்டுறாங்க. 1796 இந்த எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பைத்தான் இதை முழுங்கிருச்சு, அங்க இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் அதை வெட்டி கொண்டு இந்த எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
ஒன்னாம் சைடு அந்த வேலை பார்க்குறவன் இது மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், ஒரு டிராகனை கொல்றது கஷ்டம், அதுவும் முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்த நோபலையும் அப்புறம் செகண்ட் வந்ததையும் கொல்றது கஷ்டம், அதை கொன்னாலும் அதோட சோலை நீ கொல்ல முடியாது, அது திரும்பி வேற எங்கேயாவது வளரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கேஸ் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு குட்டி டிராகன் இருக்கு. அதை பார்த்து நம்ம இந்த ஆர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அந்த ப்ரொஃபசர் கத்துறாரு, எந்த ஆர்டிஸ்டா இது மாதிரி லைவ்லியா பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உண்மையிலேயே அது ஒரு உண்மையான டிராகன் சொல்லிட்டு சொல்றாரு. வேணா எல்லா சைட்ல இருந்தும் பாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம ஹீரோ ஒன்னு கிட்ட போய் பார்க்க டக்குன்னு பார்த்தா அந்த டிராகன் குட்டி டக்குன்னு கண்ணு முழிச்சிருது. உடனே இந்த சைடு அந்த ப்ரொஃபசரும் அந்த இன்னொருத்தனும் பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. இந்த டிராகன் வாயில இருந்து நெருப்பு எல்லாத்தையும் கக்க ஆரம்பிச்சிருது. திரும்பி அதை சீல் பண்ணி வச்சிருக்க அந்த மந்திர வார்த்தைகள்னால திரும்பி அந்த டிராகன் ஸ்லீப்புக்கு போயிருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சைடு அந்த ப்ரொஃபசர் வந்து இன்னொருத்தனும் சைலண்ட் ஆயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவை பார்த்து மிங்ஃபே நீ உண்மையிலே வேற லெவல் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த சைடு நம்ம ஹீரோ எந்த ரியாக்ஷனும் தராம இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோ அவன் நில குழஞ்சு கீழே விழுந்துடுறான். உன்ன ப்ரொஃபசர் போயிட்டு அவனை பிடிச்சிட்டு நீ ஓகேவான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோ ஒன்னு நான் ஓகே இல்லைன்னு சொல்லிட்டு அழுகுறான். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது எல்லாமே மாறி போயிருச்சுன்னு சொல்லிட்டு கதறான். சரி இந்த சரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, சரி வெளில போயிட்டு கொஞ்சம் காத்து வாங்கினா நீ நார்மல் ஆயிருவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் வெளில நடந்து பேசிட்டே போறாங்க. நம்ம ஹீரோ ஒன்னு ப்ரொஃபசர் கிட்ட கேக்குறான், நான் இது மாதிரி அகாடமில இருந்து பின்வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு, நீ அது மாதிரி பண்றனா நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்க, அதனால உன் மெமரிஸ் எல்லாம் அழிச்சுட்டு தான் வெளில விடுவோன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோ ஒன்னு கேட்கறான், அப்படின்னா என்ன பைத்தியக்காரன் ஆக்கிடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். ப்ரொஃபசர் ஒன்னு சொல்றாரு, கிட்டத்தட்ட அது மாதிரிதான் சொல்லிட்டு சொல்றாரு. நீ மெமரி இல்லாம வெளில போயிட்டு காலேஜ் தேடி அலைஞ்சு போறது கஷ்டம் சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ஹீரோ முடிவெடுத்துறான். சரி அப்படின்னா கொஞ்ச நாள் இங்க எப்படியாவது சமாளிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். உடனே ப்ரொஃபசர் இருந்துச்சு நம்ம ஹீரோவை இந்த உலகத்துக்கு வெல்கம் பண்றாரு. இந்த உலகம் நீ நினைக்கிறதோட பயங்கர பெருசு, உன்னை ஒரிஜினல் உலகத்துக்கு வர வைக்கிறேன், வெல்கம் டு கேசல் காலேஜ்னு சொல்லிட்டு டோரை திறக்கிறாரு. அதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. திரும்பி அடுத்தது இன்னொரு புது வீடியோவில் பார்ப்போம். until then bye bye from அனிமே தமிழ். அண்ட் இது மாதிரி நிறைய அனிமே கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.